வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஜவ்வரிசி பாயாசம். ஸோ இந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் வந்து ஜவ்வரிசி. இது வந்து நான் நல்லா தண்ணி நல்லா அதோட கரெக்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஆயத்தினோடனே மசியுது. இந்த ஸ்டேஜுக்கு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும் இது. ஸோ நான் 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் நம்ம 2 கப்பு பால் விட்டுக்கலாம். இது நல்லா காசி ஆற வச்ச பால் இது. ஸோ இது பால் 2 கப்பு விட்டுக்கலாம். நம்ம கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி இந்த பாலில் நல்லா வெந்து நல்லா இது பாயாசம் நம்மளுக்கு நல்லா குழன்னு ஆகணும். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா ஜவ்வரிசி கீழே அடி பிடிச்சிடும். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பாயாசம் சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நம்ம செய்ய போகிறோம். இப்போ சைட் பை சைட் நம்ம ஜவ்வரிசி வேகிற டைமில் நம்ம ஒரு சின்ன கடாயில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாக இருந்தோம். ஒரு 10 திராட்சை, ஒரு 5 முந்திரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திராட்சைலாம் நல்லா ரேஸ் ஆகிடுச்சு, முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதை இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகி பெருசாகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பாயாசமும் நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 ஸ்பூன் பொடி பண்ண ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ ஒயிட் சுகர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒயிட் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கரை இல்லாமல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாதி கப்பு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் நீங்கள் சர்க்கரை இனிப்பு மீன்ஸ் நாட்டு சர்க்கரை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். இது நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், வெல்லத்தை 1/2 கப் வெல்லம் எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணோன்னா கலர் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இதே மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா கூட இதே மாதிரி உங்களுக்கு நல்லா கலர் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்தமாதிரி சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சூடு பண்ணாதீங்க. இன்கேஸ் வெல்லமாக ஆட் பண்ணுறீங்கன்னா திருப்பி சூடு பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா பால் திரிஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், பால் திரியல, நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, வாங்க இது நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான சர்க்கரையாக இல்லாத ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.